ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழு வரலாறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய அல்லாஹ்வின் நாமத்தில் மனித குலத்தின் தொடக்கம் இப்போது விவரிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பூமி மனிதன் இல்லாமல் முழுமையான அமைதியில் இருந்தது. வானங்களில் மலக்குகள் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவரின் கட்டளையை எதிர்பார்த்து இருந்தனர். அப்போது அல்லாஹ் கூறினான், நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன். மலக்குகள் பணிவுடன் கேட்டனர், யா அல்லாஹ், ரத்தம் சிந்தும் குழப்பம் செய்யும் ஒருவரையா? அல்லாஹ் பதிலளித்தான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். பின்னர் அல்லாஹ் பூமியின் மண்ணிலிருந்து ஒரு புதிய படைப்பை தொடங்கினான். மண்ணால் ஒரு மனித உருவம் வடிவமைக்கப்பட்டது. அந்த உடல் உயிரில்லாமல் அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்திருந்தது. பின்னர் அல்லாஹ் அந்த உடலில் உயிர் ஊதினான். இவ்வாறு முதல் மனிதன் உருவானார். அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இந்த அறிவை பார்த்து மலக்குகள் மனிதனின் மரியாதையை உணர்ந்தனர். பின்னர் அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதத்திற்கு சஜ்தா செய்யுங்கள். அனைத்து மலக்குகளும் உடனே சஜ்தா செய்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் மறுத்தான். அவன் இப்லீஸ். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்று இப்லீஸ் அகம்பாவம் கொண்டான். இந்த அகம்பாவத்தால் இப்லீஸ் அல்லாஹ்வின் அருளிலிருந்து வெளியேற்றப்பட்டான். அல்லாஹ் ஆதம் அவர்களை சொர்க்கத்தில் வாழ வைத்தான். அது துன்பமில்லாத, பசி இல்லாத நிரந்தர அமைதியின் இடம். ஆதம் அங்கு தனிமையை உணர்ந்தார். அப்போது அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினான். இருவரும் சொர்க்கத்தில் அமைதியாக வாழ்ந்தனர். அல்லாஹ் ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டான். அதே இடத்தில் ஷைத்தான் அவர்களை ஏமாற்ற முயன்றான். ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய சோதனையாக மாறியது. ஆதமும் ஹவ்வாவும் தங்கள் தவறை உணர்ந்தனர். அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன். அவன் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். பின்னர் அல்லாஹ் கூறினான், இந்த பூமி ஒரு சோதனை. இவ்வாறு மனித வாழ்க்கை பூமியில் தொடங்கியது. ஆதம் முதல் மனிதனாகவும் முதல் நபியாகவும் இருந்தார். இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் அகம்பாவம், அழிவின் பாதை, தவறு, மனிதனின் இயல்பு, அல்லாஹ்வின் இரக்கம். மனிதன் எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ்வின் அருள் எப்போதும் அருகில்தான்.